இன்றைக்கி நம்ம டொரண்டோலேருந்து கியூபெக் சிட்டிக்கு போக போகிறோம். 800 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. வின்டர் ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்துட்டு -22. லெட்ஸ் கோ. நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. டைம் இப்போ 20. டைம் இப்போ 6 மணி ஆகுது. மான்டேல் சேர்ந்துட்டோம். இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது கியூபெக் சிட்டிக்கு. நிலைமையில இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக பேசிக்கிட்டு கொண்டு. ஐயோ வாயெல்லாம் உளருது. ஒரு வழியா நாங்கள் கியூபெக் சிட்டியை அடைஞ்சிட்டோம். இங்கே அட்ராக்ஷன் வந்துட்டு இப்போ ஃபால்ஸோட வியூவை நீங்களே பாருங்க. கடுமையான உயிர்நிலைக்கும் கீழே இருக்க இந்த இதில் உயிர் பிழைச்சிருக்கலாம்னா என்ன பண்ணுறதுன்னு பேர்கள் சைடு தான் கேட்குது. நெருப்பு மூட்டுறதுக்காக இந்த கட்டையை போட்டு எரிக்கலாம். வாழா காரோட இன்ஜின்ல கை வைக்கலான்னு இருக்காது. சத்தம் கேட்குதுப்பா. ஏறி நில்லுங்க ப்ரோ. ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அது தாங்காதுப்பா. இப்போ நாங்கள் மூன்மரன்சி ஃபால்ஸோட சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஃபால்ஸோட ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் கிராஸ் பண்ண போகிறோம். ஒரு முழு ஆறே உறைஞ்சி போயிருக்கு. நல்லா பாருங்க. கியூபெக் சிட்டியில் நைட்டு 11:30 மணிக்கு இரவு உணவுக்காக வெளியில் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். என்ன சாப்பாடு கிடைக்கும் தெரில. ஒரே குளிராக இருக்குது. ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக வெறும் சிக்னலாக போட்டு சாவடிக்கிறானுங்க. இப்போ கியூபெக் சிட்டியில் ஒரு அழகான ஸ்டார்ஸ் வந்திருக்கோம்.
போஞ்சூர். இப்போ இங்கே எவ்வளோ கோல்டாக இருக்குன்னா, இந்த சோடா பாட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரே நிலைக்கு கீழே இருக்கிறதுனால சோடா பாட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கேன் see that, right? இப்போ நாங்கள் டொபாகன் ஸ்லைட் பண்ணுறதுக்காக கியூர் நிற்கிறோம். டிக்கெட்ஸ் தலையில் இப்போ நாங்கள் வந்துட்டு டொபாகன் ஸ்லைடு முடிச்சு வந்திருக்கோம். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அப்படின்னாவா உங்களோட வார்த்தையே வரல பாருங்க. இதை சொல்லுங்க. புளிப்பு மிட்டாய் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. மேப்பு சிரப் ஊற்றி அதை சாப்பிட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிட்டடல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து கியூபெக் சிட்டியோட வியூ நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரே பரபரப்பாக இருக்குது.
பாப்கார்ன் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் என்ன பாப்கார்ன் வாங்கிருக்கீங்க? இது மண்டே எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? செம்ம சீஸியா இருக்கு. சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை பிடிச்சி சூடாக வந்திருக்கோன்னா பிஎஃப்கேனா ஒன்றும் கிடையாது, நம்ம கேஎஃப்சி தான். கியூபெக்கில் பிஎஃப்கேன்னு கூப்பிட்றான். பொஞ்சூர். இன்னைக்கு மார்னிங் எழுந்து பார்த்தா வெளியில் அடையாளமே தெரியாத மாதிரி சிட்டி மாதிரி இருக்குது. இப்போ இங்கே கார் எங்கே இருக்குன்னு கூட தெரில. இன்றைக்கி கியூபெக் சிட்டி விட்டு நாங்கள் கிளம்புறோம். கிளம்பி மான்ட்ரியல் போகிறோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு மான்ட்ரியல் கிளம்புறோம். வெளியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்னோ வந்து கார்லாம் மூடி இருக்குது, அதை போய் க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் கியூபெக் சிட்டிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு மான்ட்ரியல் போகிறோம். ஸ்னோ பெஞ்சி வண்டி கிருன்னு ஸ்லைட் ஆகுது. இது ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னி தான். கடுமையான பனியில் வாகனம் ஓட்டுவதற்கு சிரமமாக தான். மான்ட்ரியலுக்கு போகிற வழியில் ஒரு குயிக் பிட் ஸ்டாப் எடுத்து 3 ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு டவுன் கொண்டு. ஓ வேற ரிவேரான்னு சொல்லிச்சு, அது ஃப்ரெண்ட்ஸா? பார்த்தீங்கன்னா இந்த சாங்சுரி இதெல்லாம் தான் மெயின் அட்ராக்ஷன் போட்டுருச்சு.
சொல்லுங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது? இடம் ஜஸ்ட் லைக் எ ட்ரீம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது? வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ நாங்கள் மான்ட்ரியலை நெருங்கிட்டோம். நடுவில் குயிக்காக ஒரு டிம் ஹார்ட்டன்ஸ் பிரேக் எடுத்துட்டோம். இன்னும் ஹோட்டலுக்கு போக 1 hour இருக்குது. இப்போ நாங்கள் மான்ட்ரியலை நெருங்கிட்டோம். இங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 13 minutes இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னும் 33 minutes காட்டுது. Hopefully we'll be there before 6 o'clock. ஒரு வழியாக ஹோட்டல் வந்து அடைஞ்சிட்டோம். காலை எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 11 o'clock. 10 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி 5:30 மணி ஆகுது. நான் மான்ட்ரியலில் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு மான்ட்ரியலோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செயின்ட் ஜோசப் சர்ச் போயிட்டு புனித ஸ்தலத்தை விசிட் பண்ண போகிறோம். இங்கே வந்தால் படிக்கட்டு இல்லை, திரும்பி போங்க.